எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாக்கு சாரி வாங்குறதுன்னு பெருசு இல்லை. இந்த செட்டுங்கெல்லாம் வந்து பிரியா போடவே போடாது. நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எவ்வளோ பேர் இப்போலாம் வந்து தங்க விற்கிற விலைக்கு யாருமே தங்கம் வாங்க முடியாது, போட முடியாது. அதனால் அழகாக வந்து கவரிங் வந்துச்சு. சாரிங்களுக்கு மேட்சாக செட்டாக வாங்கி போடுறாங்க. நான்லாம் வந்து சின்ன வயசுல நிறைய போட்டிருக்கேன். ஆனால் எங்கள் பிரியா வந்து போடவே போடாது. இந்த முறை வந்து நான் ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். இப்படி சொல்லியே வந்து உங்க ஆட்கள் எல்லாருமே வந்து திட்டுறாங்க. அவங்க திட்டலை, நீ கிளவி மாதிரி ட்ரெஸ் பண்றவங்க அம்மா எவ்வளவு நல்லா பண்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க திட்டலை, மனசு வேலையா இருக்கு. எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு பண்றாங்க, எனக்கு பிடிக்கல நான் பண்ணலாம். அவங்க வந்து திட்டல பிரியா, இது மாதிரிலாம் ரெடியாகி நல்லா அழகா ட்ரெஸ் பண்ண ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும்ல. எனக்கு வந்து பெருசாலாம் ஜிகுன்னு கிராண்டா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால 4 செயின் தங்கமே வாங்கினாலும் 4 செயின் வந்து எனக்கு போட பிடிக்காது. அப்புறம் அதனால வந்து பிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளைகாப்பு பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக நான் சாரீ வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு மேட்சாகவும் மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அம்மா வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது இளம்பிள்ளைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்கீங்க. அம்மா இளம்பிள்ளையை போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதான் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, எல்லாருமே வாங்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து போனதெல்லாம் வாங்கினோம். மேட்ச் போயிருந்தோம் வாங்கலை, பார்த்து நம்ம போய் வாங்கலை. இல்லை, நம்ம காரில் போனோம் ஊருக்கு போகிறப்ப வாங்கலை. ஆனால் ஒரு கடைக்கு போயிருந்தோம், வாங்கலைன்னு நினைக்கிறேன். நானே காமிச்சேன். அம்மா செலெக்ஷன்லாம் இது சூப்பராக இருக்கும். எப்பவுமே எங்கள் அம்மா தான் எனக்கு எடுத்து தருவாங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி இருக்குப்பா. வளைகாப்புக்கெல்லாம் வந்து பச்சை புடவை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. கட்டணும். அம்மா வீட்டு சைடு ஏதோ ஒன்று சொல்லி எங்கள் சைடுலாம் வந்து புது புடவை தான் கட்டுவாங்க, பச்சை புடவை கட்டுவாங்க. அதனால வந்து நான் பச்சை புடவை வாங்கிட்டு வந்தேன். நம்ம சம்பந்தி வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அந்த முகத்திற்கு கட்டுறாங்க ஒரு சேரீ, அந்த சேரீ புடவை தான் வந்து கட்டணும். கூரை புடவை, இன்னொரு பட்டு புடவை, கூரை புடவை கட்டி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல பட்டு புடவை, அந்த சாரி தான் வந்து வளகாப்புக்கு வந்து கட்டணும். ஓ சரி சரி. நம்ம நைட்டு கூட ஒரு சாரி கட்டியிருப்போம் ரிசப்ஷன். அதே ஒரு பட்டு புடவை கட்டியிருப்போம். அதுதான் கட்டணும்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க எங்க அத்தை வந்து மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்லேயே. நீ காலையில முகூர்த்தம் முடிஞ்சோடனே கட்டணும் பார்த்தியா, அந்த புடவை தான் நீ வந்து வளகாப்பு கட்டணும் அப்படின்னு. அப்புறம் அந்த புடவையை நல்லா துவைச்சு முகூர்த்த புடவையை வந்து அந்த கூரை புடவை துவைச்சு பத்திரமா வச்சுது. குழந்தை வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதுலதான் தொட்டில் கட்டணும். அது வந்து எல்லாரும் சரி சரி. அப்படியா? இல்லை, என்கிட்ட அப்பயே சொல்லிட்டாங்க அவங்க. அதனால இது ரெண்டுத்தையும் இது பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் அதே மாதிரி பிரியா வந்து ரொம்ப வந்து ரேட் அதிகம்லாம் வேணாமா, வேஸ்ட் சும்மா தான் வச்சிருக்கோம், ஈரோடு வச்சு அப்படியே கூட்டி வைக்கிறோம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நார்மலாகவும் கட்டணும், ரெகுலராக வந்து சின்ன சின்ன இந்த ஒரு பூஜை பண்ணுறோம், எங்காவது ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இதுக்கெல்லாம் வந்து கட்டுற மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி ரேட்லேயே வாங்கி முடியாது. இது இங்கே மட்டும் பிடிச்சிக்கிறேன். அப்படியே இது வந்து ப்ளவுஸ் ஆமா இல்லை யூசுத்து? இது இல்லை ப்ளவுஸா? ப்ளவுஸ் லைனா? ஓகே ஓகே, லைன் ப்ளவுஸு. முந்தி நல்லா இருக்கு, கிராண்டாக இருக்கு. முந்தி நல்லா கிராண்டாக இருக்கு. இது வந்து கலர் வந்து பச்சை கலர். பிரியா வந்து ரொம்ப டார்க் பச்சை கேட்டுச்சு, ஆனால் ரொம்ப டார்க்காக இல்லை, இந்த இலை பச்சை தான் இது. நல்லா இருக்கு, இந்த கலர் நல்லா இருக்கு. புடவை வந்து பிரியாக்காக வாங்கிட்டு வந்தது. அதே மாதிரி எங்கள் அத்தை சொன்னாங்க, அப்பக்கு முகூர்த்தத்துக்கு கட்டியிருந்தார் இல்லையா எங்கள் வீட்டுக்காரரு, வேஷ்டி ஷர்ட் அதான் போடணுன்னு. ஷர்ட் எப்படியும் செட் ஆகாதவருக்கு, அதனால் வேறு ஷர்ட்டே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சாரியோட மேட்சிங் தான் நாங்கள் வந்து மேரேஜில் வந்து ஷர்ட் வாங்கியிருந்தோம் மேட்சா. சரி அதே மாதிரி வேண்டாம், நான் வேறு வாங்கிக்கிறேனே அப்படின்னாங்க அவர். அதனால் வேறு வாங்கிட்டோம். இது இது வந்து வச்சு கொடுத்துருக்கு. நான் எடுத்தது இது. நம்ம அன்னைக்கு வந்து வேற அந்த பார்டர் கலர் வந்து சாரி இல்லையா, இது கொஞ்சம் மெரூனாக தான் இருக்கும், பார்க்க செட்டாக இல்லை, கலர் செட்டாக தான் கொஞ்சம் இது மெரூன். ஏன்னா வேஸ்டிலாம் வந்து அதுதான் கட்டணும், முகூர்த்தத்துக்கு கட்டின வேஸ்டி தான் கட்டணும் அப்படின்ட்டாங்க. சட்டை மட்டுமாவது வாங்கிக்கிறாங்க. சரி வேஸ்டியாவது அதை கட்டணுன்றதுனால நான் வேஸ்டிலாம் வாங்கலை. வாங்கினாலும் நம்மளுக்கு புதுசு கட்டக்கூடாதுன்னாங்க. அதனால் வந்து மேட்சிங் இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து மேட்சாக தானே போடுறாங்க, எதுக்குனாலும் மேட்ச்சு தான். இப்போ இப்போ குடும்பத்தோட கூட மேட்ச்சு தான், குழந்தைங்களாம் மேட்ச்சு தான். பிரியா வளைகாப்புக்கு இதுதாங்க சேரீயும் பேண்ட் சட்டை நாங்கள் எடுத்தது. தட்டில் வருஷம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் எடுத்தோம். இதுக்கு மேட்சாக வந்து பிரியா போடுமா போடாதான்னு தெரியல, இருந்த நகையை எடுத்துட்டு வந்துருக்காங்க வீட்டில். பிரியா இது உனக்காக எப்போ வாங்கினது, நான் வாங்கினதா நான் வந்து பெங்களூர் போனப்போ வாங்கினது செட்டை. இப்போ அப்படிதான் அங்கே போடுறாங்க நிறையா, அதனால வந்து நான் செட்டை அவனுக்கு வச்சு பார்க்குறேன். நல்லா ஸ்பெஷலாக இருக்கா, அதனால எனக்கு பிடிக்கிறது.
கரெக்டாக அந்த சேரீக்கு பச்சை அந்த பார்டர் கலரு கல் ஒரு முறை கூட போடவே இல்லைங்க. நான் ஆசையாக வாங்கி வச்சது பிரியாவுக்கு செட்டாக போடலான்னு. இது பாருங்கள், இதை கவரிங் மாதிரியே தெரியுது. பிரியாவுக்கு நான் வச்சு அழகாக இருக்கும் பாருங்க. இதெல்லாம் கூட கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மல் மட்டும் பெருசாக போடுறாங்க பாருங்க, அதான் எனக்கு பிடிக்கிறதே. நல்லா சொல்லுங்க. இது சேரீலாம் நல்லா தெரிஞ்சிருக்கோம். சாரினா நல்லா ரெண்டு போட்டு கட்டா மாமா, அதுதான் நீ சாரி கட்டிக்க எடுக்கிற நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. நல்லா செட்டாக வந்து 2 எடுத்துகிட்டு வந்தா பிரியா வந்து போடணும் அப்படின்றதுனால தான் நான் எடுத்துன்னு வந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா இல்லை புடம்பு எடுக்கும் போது கூட நான் கவனிக்கல. அப்படி எங்கே வந்து தான் பார்த்தேன். சூப்பராக இருக்கு. நான் பச்சை கல் அந்த பார்டர் கலரு கல் 2 வச்சு நல்லா சூப்பராக தெரியுதுங்களா? பிரியாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் நகைங்க. பிரியா உடனே சொல்லுவேன், தங்கலாம் இல்லையே. ஐயோ, தங்கம் விற்கிற வேலைக்கு யார் தங்கம் கேட்டாலுமே அவங்க வந்து தங்கம் விற்கிற வேலைக்கு பாரு பிரியா, தங்கம் கூட இந்த அளவுக்கு டிசைன் செய்ய மாட்டாங்க. எவ்வளோ அழகா இருப்பாருங்க, நல்லா இருப்பாருங்க. சரி, ஓகே. அப்புறம் மம்மி, பிரியாவுக்கு வந்து நான் இதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரல, எடுத்துட்டு வந்தேன். அதாவது வாங்கினதான் 5 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு வாங்கினாங்க. இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை கரெக்டாக நான் வந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாம் நான் வந்து பியூட்டி பார்லருக்கோ இல்லை வேற வேண்டாம் இந்த செட்டுங்கெல்லாம் வாங்கி போகிறத எனக்கு வேணாம், சிம்பிளாகவே பண்ணுமா, எனக்கு ரொம்ப மேக்கப் எல்லாம் வேணான்றதுனால சரி நம்மகிட்ட இருக்கிறது செட்டு போட்டு பண்ணிக்கலாம். கல்யாணத்துலேயே என் முகம் மாதிரி தெரியல. அதனால எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் வேணாம், யாரும் கூப்பிட்டு வந்து சும்மா வேஸ்ட்டு செலவெல்லாம் பண்ண வேணாம், நம்மளே பண்ணிக்கலாம், சிம்பிளாக ரெடி ஆகிக்கலான்றதுனால நான் 2-3 செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து போட்டு பார்க்கட்டும், அப்புறம் பிடிச்சதோ போட்டு இல்லைன்னா வேற அப்படியே ஏதாவது போட்டுக்கலாம். அதே மாதிரி பிரியா வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனப்போ மீன் குழம்பு சாப்பிடுவீங்க, மட்டன் சாப்பிடுவீங்க. அதனால வந்து நான் வந்து மீன் குழம்பு என்னுடைய கையால் ஒரு முறை வந்து எங்க வீட்டுக்காரர் அவர் செஞ்சு கொடுத்தாரு, இன்னொரு முறை வந்து உங்க மாமியார் செஞ்சு கொடுத்து அமிச்சாங்க தானே மீன் குழம்பு, அவங்க செஞ்சு கொடுத்து அமிச்சிட்டாங்க. 3ஆவதா நாங்கள் இப்போ லாஸ்ட்ல செய்யற மீன் குழம்பு. சரி நம்மளும் செஞ்சு கொடுக்கலாம், சாப்பிட வைக்கணும் எப்படியாவது அப்படின்றதுனால நான் பிரியாக்காக மீன் குழம்பு. எங்க அம்மா மீன் குழம்பு நல்லா இருக்கும், ஏன்னு கேளுங்க. அப்புறமா உங்க வீட்டுக்காரர் மாமியாரெல்லாம் நல்லா நான் கம்பேர் பண்ணலாம் நான் சொல்றேன். ஏன்னா எங்க அம்மா செய்யும் போதே அந்த குழம்பு ஸ்மெல் சூப்பரா இருக்கும். வெந்தய குழம்புன்னு ஒண்ணு செய்வாங்க, அதோட இதுதான் அது புளிப்பா, அதனால எனக்கு தெரியும். அதனால நான் சாப்பிட்டுருமா செய்ய அப்படின்றதுனால நல்லா சூப்பராக நல்லா புளிக்குழம்பு மாதிரி இருக்கு. கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் சாதத்தில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மீன் குழம்பு சாதம் செஞ்சுட்டு இப்போ பிரியா களி மதியம் வந்து ஒரு உருண்டை இருக்கு, அதான் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. வத்த குழம்பு அப்பாவுக்கு சாப்பாட்டுக்கு வத்த குழம்பு, எனக்கு களியும் மீன் குழம்பு நானே பண்ணுமா. நான் களி வந்து உனக்கு பிடிச்ச பீஸு நல்லா இது நல்லா ஊர்னதான் எடு. அது வேற ஒரு பெரிய அக்க போறேன் இந்த மீன் கிட்ட. நான் பிரியாவுக்கு ஊட்டி விட போறேன். அம்மா அப்படிதான் சொன்னாங்க. ஒரே பீஸ் போதுமா சாப்பிட்ட நான் பார்க்கலாம். போதும் போதும் நிறைய குழம்புலாம் இதெல்லாம் வந்து சும்மா தொட்டா போதும். அம்மாவுடைய மீன் குழம்பு வெந்தி குழம்பு மாதிரி இருக்கா? ஆமா, அதான் அந்த மீனோட ஸ்மெல் பண்ணும். இங்க மட்டும் கொடுக்காதுமா, ஒரே முள்ளுமா. இல்லை நான் எடுத்து தரேன், இங்க கொடுமா. அங்கதான் இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா முள்ளு இருக்கு, அந்த பக்கம் முள்ளு இல்ல. வாங்கிட்டு அந்த மீன் அப்படியா? இந்த சைடு முள்ளு இருக்குங்க, இந்த சைடு முள்ளு இல்ல. இதை மட்டும் சாப்பிட்டு இந்த சைடு வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவேன். அப்படிதான் நீ 3 மீன் சாப்பிட்ட, 3 பீஸ் மீன். எப்படி இருக்குன்னு சொல்லு. மீனெல்லாம் கற்றுக்கணும் சீக்கிரமா, குழந்தைங்களெல்லாம் கொடுக்குறதுக்கு இல்லை. நிறைய பேர் திட்டுறாங்க, குழந்தை பிறந்தா இது மாதிரிலாம் நான்வெஜ்லாம் சாப்பிட்டா தானே பால் இருக்கும் அப்படின்றதுனால நானும் சரி வாங்கி வந்து கொடுங்க, நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன். மீன் குழம்பு 2 நாளைக்கு. ஆனால் என்னன்னா மீன் ஸ்மெல்லு தான் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இது வருதா? வருதுதான். ஃப்ரை பண்ணும்போது இருந்துச்சுன்னா ஏதோ சரி. குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்கு? குழம்பு சூப்பராக இருக்கு. இன்னைக்கு வந்து சூப்பராக பிரியா வந்து சாப்பிட வச்சுட்டேங்க. அந்த கறி ஃபுல்லாக ஒரு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அது பிரச்சனை இல்லை. அதனால் சாப்பிட்டுச்சுன்னா இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது மீன் செஞ்சு கொடுத்துலாம். ஒரு நாள். ஆனால் மட்டனு சிக்கன் அதெல்லாம் கிட்டவே நீங்கள் சொல்லக்கூடாது. ஏதோ மீன் சாப்பிட சொல்றீங்கனால நான் சாப்பிட்றேன், வேற எதுவும் வேணாம் அப்படின்றதுனால மீன் மட்டும் பழகிட்டோம். அதே மாதிரி நான் வாங்கிட்டு வந்த நகை நகை செட்டு, புடவை, வேஷ்டி எல்லாம் இருந்துச்சு. சர்ட்டு புடவைலாம் வந்து எப்படி இருக்கு, கலர்லாம் நல்லா இருக்கா, எங்களுக்கு பிடிச்சதான் நான் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆனால் வளகாப்பு இன்னும் நிறைய நாள் இருக்கு. ஆனால் அம்மா வந்து
முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஆமா, அது நான் வர வேண்டாம். நான் அப்பா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா. இந்த பக்கம் வந்து முருகர் கோயில் ரோடு தாண்டி போனால் அந்த பக்கம் வந்து இளம்பிள்ளை நிறைய பேர் வந்து போட்டுருந்தாங்க. சரி என்னதான் அப்படி போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். சரி போனோம், பார்த்தோன்னே எனக்கு இந்த புடவை பிடிச்சி வேற வேற கலர்லாம் எடுத்து போட்டாங்க. எனக்கு பிடிக்கல, இந்த பச்சை தான் வைக்கணும் சரி வளைக்காப்புக்கலாம்ன்றதுனால இந்த புடவை நான் வாங்கிட்டேன். பிரியாவுக்கு வந்து எப்பவுமே நான் வாங்கி கொடுக்குறது எந்த கலராக இருந்து எந்த துணி இருந்தாலும் பிரியாவுக்கு பிடிச்சிடுறதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன். பிரியா பிடிச்சிருந்தா ஓகே. இன்னைக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்சது. நாளைக்கு வந்து காலையில் நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் ஊருக்கு போகும்போது பிரியா கூட சேர்த்து உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல வந்து பார்க்குறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புடவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.